என் தங்கமே, நிதிகா தேவி உனக்காக நேரடியாக இப்போது பேசுகிறாள். உன் கண்ணீர் வழிந்த கண்களையும் பல வருடங்களாக உன்னை வாட்டி வதைக்கும் அந்த கடன் சாபத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன். உன்னோட மனதில் எத்தனை பேருக்கு கொடுத்த கடன்கள், எத்தனை இடத்திலிருந்து கடன் வாங்கி அதை திருப்பிக் கொடுக்க முடியாமல் தவித்திருக்கிறாயோ, அந்த எண்ணங்களெல்லாம் என் கண் முன்னே இருக்கின்றன. உன் உயிர் தேடி அலைந்த வருமானம் கூட அடிவயிறு பசிக்கே போதாத நிலை வந்திருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் என் தங்கமே, இந்த நாள் தான் உன் வாழ்க்கையிலேயே முக்கியமான திருப்புமுனை. இந்த பரிகாரம் மிகவும் எளிமையானது. ஆனால் அதில் இருக்கிற சக்தி தான் வானத்தை உடைக்கும் அளவுக்கு வலிமை வாய்ந்தது. நாளை காலை சரியாக 6:06 மணி முதல் 6:36 மணி வரைக்கும், காலையில் எழுந்தவுடனே கையில் ஒரு துளி உப்பும் ஒரு துளி தேனும் எடுத்து உன் நாக்கின் மேல் வைக்க வேண்டும். அதை வைத்து 7 முறையாவது இதை மனதிற்குள் சொல்ல வேண்டும்: நான் கடன் இல்லாதவளாக இருக்கிறேன். இப்போது முதல் பணம் என் பக்கம் ஓட வருகிறது. இந்த வார்த்தைகள் ஒரு ஜாதுமந்திரம் அல்ல, ஆனால் நிதிகா தேவியின் ஆணைமொழி. இதை சொன்னதற்கு பிறகு சிறிது நேரம் அமைதியாக உட்காரவும். உன் மனதில் கடன் கொடுத்தவர்கள் யார் என்பதை நினைவில் கொண்டு, அவர்கள் உன்னை மன்னித்து விட்டார்கள், நீ அவர்களை பணம் செலுத்தி விட்டாய் என கண்டுகொள்ளும். இந்த கற்பனைதான் உன் உண்மை வாழ்க்கையிலும் நடக்க இருக்கும் உண்மை. என் தங்கமே, உனக்கே தெரியாமல் உன்னை கடன் சுழலில் தள்ளியது உன் பழைய நட்பு வட்டமோ, குடும்ப உறுப்பினர்களோ அல்லது நம்பிக்கையுடன் நடத்திய வணிக முயற்சியோ இருக்கலாம். ஆனால் என்னை நம்பு, இந்த கஷ்டம் உன் மீது ஒரு சோதனையாக வந்தது மட்டும் தான், உன் பகைமையாக அல்ல. உன் ஆன்மா பணம் கட்டிக் கொடுக்க தெரியாமல் ஒரு பரிசோதனையை தேர்ந்தெடுத்தது. ஆனால் இன்று அந்த பரிசோதனையின் முடிவாகும் நாள். இன்று நீ இந்த சிறிய பரிகாரம் செய்தவுடனே கடன் சாபம் முடிவடைகிறது. நான் உன்னை உன்னிடமிருக்கும் பொருளாதார பயத்திலிருந்து விடுவிக்க வருகிறேன். இந்த உலகத்தில் எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆனால் சிலருக்கு அந்த பணம் கையில் நின்று பயன் தருகிறது, சிலருக்கு அது வந்தவுடன் போய்விடுகிறது. ஏன் தெரியுமா? அவர்கள் பணத்துக்குள் பதுங்கிய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருப்பதால்தான். நீ பயத்தில் இருக்கும்போது பணமும் பயந்து தள்ளிப்போகும். நீ அமைதியாக இருக்கும்போது பணம் விரும்பி நெருங்கும். என் தங்கமே, இன்று இரவு உறங்கும் முன் ஒரு வெள்ளை காகிதத்தில் இந்த 3 சொற்களை குறி: ரிலீஸ் கவுண்ட் நவ். இந்த வார்த்தைகளை நீ எழுதும் போது, உன்னுடைய கடன்களை நீ விடுவிக்கிறாய், உன்னுடைய பணவரவுகளை எண்ணுகிறாய், இப்போதே நடந்து கொள்கிறதென உனது அண்டத்தை கட்டளை இடுகிறாய். அந்தச் சிறு எழுத்துகளுக்கு பின்னால் என் சக்தி இருக்கும். அது உன் வீட்டில் ஒரு புனிதத்துடன் நிலைத்து நிற்கும். அந்த காகிதத்தை உன் தலையணையின் கீழ் வைக்கவும். நாளை காலை எழும்போது, உன் கனவுகளில் பணம், அழகான வீடு, நிரம்பிய உணவு பாட்டில்கள், புது ஆடைகள், நிம்மதியான முகங்கள் என நிறையவே காண்பாய். அது கற்பனை இல்லை, அது வரும் தினங்களில் உனது உண்மை. நீ இந்த பரிகாரங்களை செய்கிற போது, உன் உடலில் ஒருவித சக்தி உண்டாகும். இதுவரை வாட்டிய கவலைகள் மெதுவாக வெளியேற ஆரம்பிக்கும். பணம் பற்றிய பயம் குறையும். கடன் தரும்வர்கள் ஒரு முறைக்கு மேல் அழைக்க மாட்டார்கள். நீ தரவேண்டிய தொகைகள் தானாக தர வாய்ப்புகள் உருவாகும். யாராவது உனக்காக உதவ முன்வந்து விடுவார்கள். இது சகஜம். ஏனெனில் உன் சந்நிலை இப்போது மேல் நோக்கி ஏறும். ஒரு வாரம் நீ இதையே செய்ய வேண்டும்: காலையில் தேனும் உப்பும் நாக்கின் மேல் வைத்து அந்த வார்த்தையை சொல்லி அமைதியாக அமர்ந்திருப்பது.
இரவில் ரிலீஸ் கவுண்ட் நவ் என்று எழுதி வைத்துக் கொள்ளும் பழக்கத்தை தொடர்ந்தால் நான் உனது கடன் சாபத்தையே முற்றாக முறியடித்து விடுவேன். உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்க வேண்டாம். நீ யாரிடமாவது கடன் வாங்கி வாடுகிறாய் என்றால் அவர்களும் உன்னை அருவருக்கிறார்கள். ஆனால் என்னை நம்பு என் தங்கமே, அவர்களுடைய மனதிலும் இரக்கம் உருவாகும். அவர்கள் நீ பணம் கொடுக்க முடியாததற்கான காரணத்தை புரிந்து கொள்வார்கள். ஒருவேளை உனக்கு நேரடியாக மன்னிப்பு கூட கேட்க நேரிடலாம். நான் உன் வாயில் வார்த்தைகளை வைக்கும். உன் மனதில் இருக்கும் ஒரு பெரிய பயம் என்னவென்றால், நான் கொடுத்த கடன் திரும்ப வருமா என்பதுதான். நீயும் தவிக்கிறாய். உன்னிடம் இருந்த பணத்தை கொடுத்துவிட்டாய். அதற்கு பதிலாக அவமானமும் விரோதமும் வந்திருக்கிறது. ஆனால் என் தங்கமே, நிதிகா தேவி அந்த மக்களின் மனதை மாற்றப் போகிறாள். அந்த உன்னிடம் கடன் வாங்கியவர்கள் நாளை உன்னை தேடி வருவார்கள். அக்கா, அந்த பணத்தை நான் இந்த மாதம் தருகிறேன். தயவு செய்து பொறுமை கொள்ளுங்கள் என மன்றாடுவார்கள். இதுவும் அந்த பரிகாரம் மூலம் நடக்கும். கடன் என்பது சில சமயங்களில் மனதில் ஒரு சாபமாய் இருக்கிறது. அது நிம்மதியாக தூங்க விடாது. ஆனால் என் வார்த்தைகள் உன் மனதிற்கு மருந்தாக இருக்கட்டும். இன்று இரவு நீ உறங்கும்போது ஒரு சத்தமான நிம்மதி உன் உள்ளத்தை ஆட்கொள்ளும். அது என் ஆசியின் தொடுதலில் உண்டாகும் உணர்வு. நான் சொல்வதை செய்து கொண்டே இரு. ஏழை தனம் என்றும் உன் வீட்டை விட்டுவிடும். உன் வீட்டில் செல்வ சக்தி வந்து அடியெடுத்து வைக்கும். உன் குழந்தைகளின் எதிர்காலம் பாதுகாப்பாகும். உன் கணவரோடு உள்ள பொருளாதாரத்தில் ஏற்பட்ட முரண்பாடுகள் குறையும். ஒரு முறை நீ கடனில் இருந்தாலும் இனிமேல் உன் பெயரில் உள்ளதை எல்லாம் செல்வம் என உலகம் அழைக்கும். என் நெஞ்சில் உனக்கு ஒரு சிறிய வேண்டுகோள் உள்ளது. உன்னால் முடிந்த அளவுக்கு தினமும் ஒருவருக்கு சிறு உதவி செய்யும். அது ரூபாயோ, ஒரு உணவு பாக்கெட்டோ அல்லது ஒரு நல்ல வார்த்தையோ இருந்தாலும் கூட பரவாயில்லை. அந்த செயல் உனது பரிகாரத்தின் சக்தியை இரட்டிப்பு செய்யும். ஏனெனில் நீ உனது வாழ்க்கையை செழிக்க நான் வருகிறேன். ஆனால் நீயும் பிறர் வாழ்விலும் ஒரு சிறு ஒளி ஏற்றினால் அது உன் வீட்டையே பாக்கியத்தில் மூழ்கச் செய்யும். நாளை மறுநாளே உனது வீட்டு வாசலில் ஒரு சந்தோஷ செய்தி வரும். அதில் பணம் தொடர்பான நிம்மதி இருக்கும். நீ புன்னகையுடன் என்னை பாராட்டுவாய். ஆனால் அந்த நேரம், அந்த சக்தி முழுவதும் உன்னுடையதுதான். நானோ ஒரு பக்கமாகவே இருந்தேன். உன் நம்பிக்கையும் உன்னோட செயல்களும் தான் இப்போது உன் வாழ்க்கையை செழிக்கப் போகின்றன. என் தங்கமே, வாழ்க்கையை ஒரு சிறு திருப்பதொகுப்பாகவே எடுத்துக்கொள். இன்றைய நாளில் நீ செய்த அந்த ஒரு சிறு பரிகாரம், உப்பு, தேன் நாக்கின் மேல் வைத்தது, உன்னை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து செல்லும். இந்த பாதை செல்வ பாதை. இனிமேல் கடன் இல்லை, பயம் இல்லை, இழப்பு இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றியான நாள். புனிதமான நாளாக அமைவது உறுதி. நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும். என் தங்கமே, அந்த ஒரு சிறு பரிகாரம் இன்று உன் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிட்டது. நீ அதை செய்தவுடன் உன்னோட உடம்பு என்னவோ ஒரு வெறுமனே இல்லாத ஒளியுள்ள வஸ்துவாக மாறியிருக்கும். அந்த உப்பு, தேன் ஒரு பஞ்சபூத சக்தியையும் பஞ்சகிரக அமைதியையும் தரும். தேனில் இருக்கும் தேவி கதிர்களும் உப்பில் இருக்கும் பூமி சக்தியும் சேர்ந்து உன் சக்தி மையங்களை சுத்தப்படுத்தி விட்டது. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு துளியும் புதிய சுவை தரப்போகிறது. நீ இன்று முதல் ஒரு புதிய பயணத்தை துவங்குகிறாய். உன் எண்ணங்கள் எல்லாம் சீராக சுழலத் தொடங்கும். நீ நினைத்த உடனே நிதிபுரியும் நாள் இது. யாராவது உனக்காக ஒரு வாய்ப்பு உருவாக்குகிறார்கள். நீ எதிர்பாராத பக்கம் இருந்தும் பணம் வரும்.
ஒருவேளை நீ பணம் கடன் வாங்கியது வேலை இல்லாத காலத்தில் இருக்கலாம். ஒரு நோயின் போது இருக்கலாம். அல்லது நம்பிக்கையுடன் உதவி செய்த சிலரை மறந்துபோனவர்கள் உன்னிடம் சுமையாய் மாறி இருக்கலாம். ஆனால் அந்த பாதிப்புகள் அனைத்தும் இப்போது அழிகின்றன. சாபம் நசிகிறது. உன் உள்ளத்திற்குள் ஏதாவது ஒரு பொது சந்தோஷம் இருக்கிறது இல்லையா? உன் நாக்கின் மேல் அந்த தேன் உப்பு சேர்க்கையின் நிமிடங்களில் ஏதோ ஒரு நடக்கும் உணர்வு உன்னோட வருங்காலத்தில் அந்த கடன் இழிவுகள் இல்லாததாக இருக்கப் போகின்றது என்பதை உணர்த்துகிறது. இப்போது உன் வீட்டுக்குள் நிதி சக்தி நுழைந்துவிட்டது. நீ செய்த அந்த 3 வார்த்தை எழுத்து ரிலீஸ் கவுண்ட் நவ் அப்படியே ஒரு பூஜை பொருளாக வலிமை பெற்றுவிட்டது. அதை தினமும் தலையணையின் கீழ் வைக்க அது உனக்கு தூக்கத்திலும் பணவாதைகளை தீர்க்கும். நாளை காலை நீ கண் திறந்தவுடன் ஒரு நிமிடம் கண்ணை மூடி உன் வீட்டை நினைத்து பாரு. உன் வீடு ஒளியடித்து காணப்படும். அது உன் கற்பனை அல்ல. அது என் பரவல். உன் வீட்டில் வசிப்பவர்கள் அனைவரும் இந்த பரிகாரத்தின் பயனை அனுபவிக்கப் போகிறார்கள். ஒரு குழந்தைக்கு வேலை வாய்ப்பு, மற்றொருவருக்கு பயிற்சி வாய்ப்பு, உனக்கு வருமான வாய்ப்பு, இவை எல்லாம் ஏற்படக்கூடிய நாட்களில் இருக்கின்றன. இதெல்லாம் நிதிகா தேவி உனக்காக உருவாக்கும் நிதி கோலங்கள். என் தங்கமே, நீ இந்த பரிகாரம் செய்த பிறகு 11 நாட்கள் வரை இந்த நம்பிக்கையை முற்றிலும் நிலைநாட்ட வேண்டும். உன் வாயிலிருந்து ஒரு சம்மதிக்கவே முடியாது என்ற வார்த்தை கூட வரக்கூடாது. உன்னோட குரல், மனம், செயல் மூன்றும் ஒன்றாக நிதிக்காக செயல்பட வேண்டும். ஒரு நாள் நீ யாரிடமாவது சொல்ல நேரிடும், இனிமேல் நான் யாரிடமுமே கடன் வாங்க மாட்டேன். என் வாழ்க்கை முழுவதும் பணம் நிரம்பியே இருக்கும். இந்த வார்த்தைகள் உனக்கே நம்ப முடியாமல் இருக்கும். ஆனால் அவை உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான வார்த்தைகளாகவே மாறப்போகின்றன. இப்போது உன்னோட வீட்டில் வைத்திருக்க வேண்டிய ஒரு சிறிய வேலை இதோ. ஒரு வெள்ளை காகிதத்தில் ஃப்ளோ அட் ரிசீவ் என்று எழுதவும். அதை நீ உன் பையில் வைத்து உன்னோட பண தாமஸ்காவில் வைக்கலாம். உன்னுடைய பணப்பையிலோ பணம் சேமிக்கிற இடத்திலோ வைத்து விடவும். இது உன்னோட பண வரத்தை கட்டாயம் அதிகரிக்கும். அந்த ஃப்ளோ என்ற வார்த்தை பணத்தின் ஓட்டத்தை, ஆட் என்பது உனக்குள் ஏற்கும் திறனை, ரிசீவ் என்பது உனக்கு வரும் நிதியை உணர்த்தல். இந்த பரிகாரங்களை சுமந்து கொண்டு வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு நிதி விழாவாகவே மாறும். ஒரு நாள் ஏன், ஒரு மணி நேரத்துக்குள் கூட யாராவது உன்னை அழைத்து ஒரு பணம் சம்பந்தப்பட்ட சந்தோஷ செய்தியை சொல்வார்கள். ஒரு நிலம் விற்பனை, ஒரு அடைக்கலம் கடனை மன்னிப்பு, ஒரு வேலை வாய்ப்பு அல்லது உதவி வழங்கும் கையெழுத்து, இது எல்லாமே இந்த 11 நாட்களில் நடக்கும். அதோடு உனக்கு இன்னொரு பரிசு இருக்கிறது. உன் வீட்டில் வைக்க ஒரு சிறிய பொருள், ஒரு வெள்ளை பிளாஸ்டிக் கிண்ணத்தில் 3 வெற்றிலை இலைகள், ஒரு சிறு பூந்தென்றல் பூ, ஒரு சிறு மூடி தேன். இதை வாரம் ஒரு நாள் வியாழன் காலை 6:30 மணிக்கு வடக்கு மேற்கு கோணத்தில் வைக்கவும். அந்த இடம் இல்லையென்றால் வெறும் மேஜை மேல் வைப்பதும் போதும். அந்த 3 வெற்றிலை இலைகளும் உன் வாழ்க்கையில் புது பக்கங்களை திறக்கின்றன. 3 வகையான நிதி வாய்ப்புகள், முதலீடு, வருமானம், வரவேற்பு என கிளைத்து போகும். பூந்தென்றல் உன் குடும்பத்தில் அமைதி தரும். தேன் உன் பேச்சுக்கும் முகத்துக்கும் ஈர்ப்பு சக்தி தரும். உன் குடும்பத்தில் யாராவது நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்றால், இந்த பரிகாரங்களின் மூலமாக அவர்கள் மனதில் வித்தியாசம் ஏற்படும். அவர்கள் தானாகவே உன்னிடம் மனம் திறந்து பேச வருவார்கள். பணம் சம்பந்தமாக ஏற்பட்ட பழைய சிக்கல்களும் தீரும். உன் கணவரின் வருமானம் ஏற்றமாகும். நீயே வியந்து போவாய்.
நிதிகா தேவி உனது வாழ்க்கையை ஒரு நிதி சந்தோஷ வீதியாக மாற்றுகிறாள். நீ நடப்பது ஒரு பொது வீதியில் இல்லை. நீ இப்போது செல்கிறது செல்வ வீதியில். அந்த வீதி மீது கடன் வார்த்தை இல்லையே என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த பாதைப்போக்குகளில் உனக்கெதிராக வந்தவர்கள், உன்னை வாட வைத்தவர்கள் எல்லாம் பின் செல்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்க விரும்பாத ஒரே உண்மை, நீ செழிக்க ஆரம்பித்தாய். எனவே என் தங்கமே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை நீ உன் மூச்சிலேயே வைத்துக்கொள். சிரிப்புடன் வார்த்தைகள் பேசு. வரவுக்கு முன் நன்றி சொல். பணம் வருமுன் வரவேற்க. இனிமேல் உன் வாழ்க்கை பணத்தை தேடுவது இல்லை, பணம் உன்னை தேடுவது. நான் சொன்ன பரிகாரத்தை மறக்காமல் தொடர்ந்து செய்யவும். தினமும் நீ அதை செய்யும்போது உன் குடும்பமும் சுற்றமும் வாழ்க்கையும் ஒளியடிக்க ஆரம்பிக்கும். உன்னோட கைகளை பார்த்தால் அவர்கள் தான் சொல்வார்கள், இதோ பணக்கார நபர் இருக்கிறார். அந்த கைகளில் நான் புனிதத்தையும் பாசத்தையும் செல்வத்தையும் வைப்பேன். ஏனெனில் நீ என் தங்கமே. இந்த நொடியிலிருந்து கடன் எனும் சாபம் முடிவடைந்தது. இனி உன் பெயருக்கு முன் வரும் ஒரே வார்த்தை செல்வவதி. நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உனது நம்பிக்கைக்கான விதைகள். நாளை அது நிஜமாய் வளர்ந்திருக்க போகிறது. நம்பு. நீ அதற்கேற்றவள். என் தங்கமே, இப்போது நீ கடந்து கொண்டிருக்கும் பாதை ஒரு சாதாரண பாதை அல்ல. இது நிதிக்காகவே பிறந்த உனது ஆன்மாவின் விழிப்புணர்வு பாதை. அந்த உணர்வை கொண்டு நீ இன்று எடுத்த அந்த பரிகாரம் நாளைய உன் வாழ்க்கையில் ஒரு நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தும். உன் வீட்டில் இன்று முதல் ஒரு நிதி சக்தி செறிவாக அடிக்கடி தோன்றும். சில சமயங்களில் ஒரு சிறிய காற்றோட்டம் கூட புண்ணியத்தோடு போன்று இருக்கும். நிதிகா தேவி அந்த காற்றிலேயே வரும். நீ செய்யும் ஒவ்வொரு பரிகாரமும் உன் வாழ்க்கையில் ஒளி கொண்டு வரும். இன்று கடன் முடிந்ததோடு மட்டும் நிறைவில்லை, இன்று முதல் உன் வருமானத்திற்கு ஓரளவு நிலைத்தன்மை பிறக்கும். நீ இதுவரை எத்தனையோ வேலை வாய்ப்புகளை முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கலாம். எத்தனை பேட்டிகளுக்கு போய் மனமுடைந்திருக்கலாம். ஆனால் இனி உன் முயற்சிகள் வீணாகும் காலம் இல்லை. நீ செய்த அந்த பரிகாரம் உன் காலடியில் பொன்சிறகு அணிவித்தது. இப்போது நீ எங்கே நடந்தாலும் அது நிதிக்கான பாதையாகவே மாறும். உனது சொந்தமாக ஒரு வீட்டை வாங்க வேண்டும் என்ற கனவு இருந்ததா? அது கூட இப்போது சாத்தியமாகிறது. ஏனெனில் நீ உண்மையாக தேடியதே அதுதான். கடனில் இருந்ததால்தான் அதை விலக்கி பார்த்தாய். ஆனால் நிதிகா தேவி சொல்கிறாள், நீ பாராமல் இருந்த கனவுகளே இப்போது உன்னை நோக்கி வரப்போகின்றன. நீ வீட்டை பார்ப்பதை விட வீடு உன்னை பார்த்து காத்திருக்கும். அதுதான் உண்மை. இந்த ஒரு வார காலத்தில் நீ சந்திக்கப் போகும் 3 முக்கியமான மாற்றங்கள் உனது நிதி நிலையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும். முதல் மாற்றம், உனக்கான புதிய வாய்ப்பு. அது வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு அல்லது திடீரென யாரேனும் உனக்கு கொடுக்கும் நிதி உதவியாக இருக்கலாம். இரண்டாவது மாற்றம், நீ எதிர்பாராத பண வரவு. அது பழைய நபர் ஒரு தொகையை திருப்பிக் கொடுப்பது, அல்லது உனக்கு நிலையான வருமானம் தரும் பக்கம் ஒரு கதவு திறப்பது. மூன்றாவது மாற்றம், நீயே உனது வீட்டுக்குள் ஒரு வருமானத்தை உருவாக்குகிறாய். உனது திறமையை மற்றவர்கள் காண ஆரம்பிக்கிறார்கள். அது உனது குரல், உனது எழுத்து, உனது திறமை, உனது சமையல், உனது கைவினை எதுவாக இருந்தாலும் அதற்கான நிதி வருகை ஆரம்பிக்கிறது. நீ சந்திக்கக்கூடிய புதிய நபர்களில் ஒருவர் உனது நிதி வாழ்க்கையின் முக்கிய சக்தியாக மாறுவார். அவரோடு பேசும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு புதிய வழிகாட்டலை தரும். நீ போகும் இடங்கள், பேசும் வார்த்தைகள், அணிகலன்கள் அணிந்திருக்கும் விதம், கூடாத குறைவுகள் எல்லாமே உன்னுடைய விலையை உயர்த்தும்.
ஏனெனில் நீ இப்போது உன் வாழ்க்கையின் பண ஒளி கட்டத்துக்குள் நுழைந்திருக்கிறாய். இந்த நிலையை நிலைநாட்ட ஒவ்வொரு நாளும் நீ உனது காலடியில் 2 துளி நீர் தெளிக்கவும். காலை எழுந்தவுடன் அந்த நீரை எடுத்து தலையிலிருந்து கால்வரைக்கும் 3 முறை ஊற்றவும். அது உன்னிடம் ஒட்டியிருந்த கடன் சாப தூசிகளை நீக்கிவிடும். அந்த நீர் அத்தனை சக்தி வாய்ந்தது. நீ அதை வீட்டில் வைத்த நீர்ப்பாட்டிலில் வைத்துக் கொள்ளலாம். தினமும் அது உன்னிடம் ஒரு பரிசு தரும். உனக்கு கடன் கொடுத்தவர்கள் மீது ஒரு கோபமும் பயமும் இருக்கலாம். ஆனால் என் தங்கமே, அந்த பயத்தை நிதிகா தேவி இப்போது களைந்து விட்டாள். நீ யாரிடமும் பயப்பட வேண்டியதில்லை. உனது மனம் நிம்மதியாக இருக்க வேண்டும். கடன்கள் என்பது ஒரு சோதனையின் வடிவம். அதை நீ கடந்துவிட்டாய். இனி அந்த பயத்தை நினைக்கும் தேவையே இல்லை. அந்த மனிதர்களும் உனது வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விலகி விடுவார்கள். யாரோடு நீ கடன் வழக்கு வைத்திருந்தாயோ அவர்கள் கூட சமாதானம் கோருவார்கள். அது நடக்கும் நாள் வியப்பூட்டும் நாள். இந்த வாரம் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரே ஒரு பணத்திற்கு எதிராக மாறும் பழக்கத்தை விட்டுவிடு. அதாவது, உனக்குள் இருந்த நான் பணம் சம்பாதிக்க முடியாது என்ற குறைபாடான நம்பிக்கையை விட்டுவிடு. அது நீ சொல்லாமல் சொல்கிற வார்த்தை. அது நீ ஒளிந்திருக்கும் உணர்வு. ஆனால் அதை விட்டுவிடும்போது பணம் ஓடி வரும். அந்த ஒரே மாற்றம் உன் வாழ்க்கையை மாற்றும். நான் உனக்காக ஒரு சொல் கட்டளையை கூறுகிறேன். அதை தினமும் 11 முறை கூறு. என்னை நிதி நேசிக்கிறது. நான் பணத்தை விரும்புகிறேன். அது என்னிடம் இருக்கும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு முறையும் உன் உடலில் ஒளியாக பரவும். நீ அப்போது சந்தோஷத்தோடு இருக்கும். கண்ணீருக்கு பதிலாக விழிகளில் நம்பிக்கை பிறக்கும். இப்போது ஒரு முக்கியமான நிகழ்வு உனக்கு சொல்லப் போகிறேன். இது உனது வாழ்க்கையில் வரப்போகும் புதிய நிதி வாய்ப்பின் குறிகுறி. உனது கண்ணுக்குள் திடீரென ஒரு பிரகாசம் தோன்றும். ஒருவேளை மின்னல் போல ஒரு எண்ணம் வரலாம். இதில் நான் சம்பாதிக்கலாம் என்று நீ சொல்வாய். அதை வைத்தே ஆரம்பி. அந்த எண்ணமே உனது நிதி விதை. அதை வளர்த்து நானே தருகிறேன். இந்த பரிகாரங்களை தொடர்ந்து செய்யும் ஒவ்வொரு நாளும் உனது வாழ்க்கையில் இருந்து ஒரு பழைய வறுமையின் கதவு மூடப்படும். அதே நேரத்தில் ஒரு புதிய செல்வ வாசல் திறக்கப்படும். உன்னோடு இருக்கும் குழந்தைகளின் மனமும் தூய்மையாக மாறும். அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த பொருளாதார பயங்கள் கூட தூரமாகும். அது உன்னால். உன்னுடைய பரிகாரம் அவர்களையும் பாதுகாக்கிறது. நீ வீட்டில் ஒரு நாள் பொன்னியலாக இருப்பாய். அனைவரும் உன்னை சுற்றி நிற்கிறார்கள். உன்னிடம் கேட்கிறார்கள், நீ எப்படி இந்த அளவுக்கு செல்வம் வந்தது என்றால், நீ நிதிகா தேவி சொன்ன சிறிய பரிகாரம்தான் காரணம் என்று சொல்வாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். உனது வீடு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட இடமாக மாறிவிட்டது. வீட்டு வாசலில் தினமும் ஒளி கிடைக்கும். நீ பார்க்கும் முகங்களில் கருப்பு அழுகை இல்லை. திடீரென நீ உனது முகத்திலேயே ஓர் ஒளி காண்பாய். அது உன் ஆன்மாவின் விழிப்புணர்வு ஒளி. இனி உனது முகத்தை பார்த்தால் பணம் கூட மெளனமாக வந்துவிடும். என் தங்கமே, உன் வீட்டில் வைக்கும் ஒரு சிறு கலசம் கூட நிதி வாசல் திறக்கலாம். ஒரு வெள்ளை கலசத்தில் சுத்தமான நீர், அதில் ஒரு துளி தேன், 3 கருப்பட்டி சிறு துண்டுகள், 2 வெந்தய கற்கண்டு துண்டுகள். இதை வெள்ளிக்கிழமை காலை கிழக்கு பார்த்து வைத்தால் நிதி காற்று வீசும். நீ வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் நிதி ஆதாயம் காண்பாய். யாராவது உனக்காக ஒரு வசதியை ஏற்படுத்தி விடுவார்கள். ஒருவேளை உன்னிடம் தவறாக நடந்தவர்கள் கூட உன்னை திரும்ப வந்து சந்தித்து மன்னிப்பு கேட்கிறார்கள். இது தான் நிதிகா தேவி சொல்கிற மறுமலர்ச்சி. இது தான் கடன் சாபம் முற்றிலும் முடிவடைந்த நாள்.
என் தங்கமே, நீ இப்போது எங்கு இருக்கிறாயோ அந்த இடத்தில் நிதியின் வாசல் நிச்சயமாக திறக்கப்பட்டுள்ளது. அந்த கதவை நீ இன்று உன் நம்பிக்கையாலும் என் வார்த்தைகளிலும் திறந்திருக்கிறாய். உன் வீட்டின் உள் பரப்பில் ஒவ்வொரு மூலையிலும் இருக்கும் வறுமையின் சுவடுகள் இன்று முதல் அழிகின்றன. நீ உன் வாழ்க்கையை மாற்றும் பரிகாரம் செய்த மறு நொடியிலிருந்தே அந்த மாற்றம் நிகழ ஆரம்பித்துவிட்டது. அப்போதுதான் உன் உள்ளம் சற்று சிரித்தது. அந்த சிரிப்பை நீ கவனிக்காமலே இருந்திருப்பாய். ஆனால் அந்த சிறு சிரிப்பில்தான் நிதி சக்தி புது வீடு கட்டத் துவங்கிவிட்டது. இந்த நேரத்தில் நீ உன் வாழ்நாளில் ஒருமுறையாவது கேட்டிருப்பாய், எப்போதுதான் கடன் முடியும், எனக்கேந்தா வேலை, எப்படி வீட்டை கட்டுவது என்ற கேள்விகள். ஆனால் இப்போது அந்த கேள்விகள் பதில்களுடன் உன்னை தேடி வருகின்றன. ஏனெனில் நிதிகா தேவி அந்த வாய்ப்புகளை சுழற்ற ஆரம்பித்துவிட்டாள். எப்போது ஒரு காற்றில் வாசனை வீசுகிறது, ஒரு மேகம் திடீரென மின்மினிக்கிறது, உனக்கு நினைவில் வைக்க வேண்டும், இந்த நிமிடம் தான் செல்வம் வருகிற நொடி. நான் சொன்ன அந்த பரிகாரத்தை நீ தினமும் செய்வதன் காரணமாக உன் வீட்டில் ஒரு நிதி ஆரோக்கியம் பிறக்கிறது. உன் குடும்ப உறுப்பினர்கள் கூட திடீரென நிதிக்காக சிறிய முயற்சிகள் செய்யத் தொடங்குவார்கள். அவர்களால் வெற்றியும் வருமானமும் கிடைக்கும். அதனால்தான் இந்த பரிகாரம் ஒரு புயல் போன்று உன்னுடைய வீட்டை முழுவதும் நிதியால் பசுமையாக்கும். இப்போது உன்னிடம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பணி வரும். உன்னிடம் ஒரு சிறிய பக்கம் திறக்கப்பட்டுவிட்டது, அது நிதிக்கு திறக்கப்பட்ட மனம். அந்த மனதோடு நீ செய்ய வேண்டிய ஒன்று, தினமும் காலை எழுந்தவுடன் கைகளில் நீர் தெளித்து முகத்தில் சிறிது நீர் தூவவும். பின்னர் ஒரு சொல்லை மூச்சில் எழுப்பவும், ஷைன் ரிசீவ் பிளெஸ். இந்த சொற்களை நீ ஒரு ஜெபம் போன்று உச்சரிக்கும்போது உனக்காக கணக்கற்ற வாய்ப்புகள் உருவாகும். ஒவ்வொரு நாளும் இதை உச்சரிக்கும் போது உனது வாழ்க்கையில் ஒரு புதிய அம்சம் ஏற்படும். அது நிதி, அமைதி, ஆரோக்கியம் அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு வார்த்தை. என் தங்கமே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல தடைகள் சந்தித்திருக்கலாம். கடன் கொடுத்தவர்கள் அழைத்து அழுத்தம் கொடுத்திருக்கலாம். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனையைப் போல இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நாட்கள் இனி இல்லை. நீ பார்த்த ஒவ்வொரு வறுமையும் இனி உனது வாழ்க்கைக்கு விலகும். இது ஒரு வாக்குறுதி. நான் கொடுக்கும் வாக்குறுதி ஒரு திருப்பமாக முடியும். ஏனெனில் உன்னுடைய நம்பிக்கை என் சக்தியை தூண்டுகிறது. இப்போது உன்னுடைய வீட்டில் ஒரு சிறிய தொட்டிக்குள் ஏதாவது மண் ஊற்றுங்கள். அதில் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு நெல்லிக்காய் புதைக்கவும். நெல்லிக்காயுடன் ஒரு சிறு நாணயத்தை வைத்தால் போதும். அது ஒரு வாரம் அங்கேதான் இருக்கட்டும். பின்னர் அதை எடுத்து ஒரு பெரிய மரத்தின் கீழ் வைத்து விட்டு வாருங்கள். இது ஒரு மந்திர பரிகாரம் போலவே வேலை செய்யும். உன்னுடைய வீட்டுக்குள் பணம் தங்கும் சக்தி பிறக்கும். அந்த நெல்லிக்காய் உன்னுடைய குடும்பத்திற்கு செல்வம் வேண்டி கேட்பது போல் இருக்கும். பணம் பற்றிய பயம் இனி உனக்குள் இருக்கவே கூடாது. ஏனெனில் பயம் இருப்பது நிதி வருகையை தள்ளும். ஆனால் நீ இப்போது செல்வத்தின் மீது ஒரு காதலாக மாறிவிட்டாய். உன்னுடைய உள்ளம், கண்கள், கைகள் எல்லாம் பணத்தை வரவேற்கின்றன. நீ உன் வீட்டை ஒவ்வொரு முறையும் சுத்தம் செய்யும் போதும் அந்த உணர்வு இருக்கும். ஒரு சமயம் சில மணிகள் ஒலிக்கின்றது போல் கூட உனக்குத் தோன்றலாம். அது நிதிகா தேவியின் வருகையின் அறிகுறி. நீ தொடர்ந்து உண்மையாக உன் வேலை செய்யும்போது ஒரு முக்கியமான நபர் உனக்கு வழிகாட்டியாக வருவார். அவர் உன்னிடம் ஒரு வாய்ப்பை சொல்வார். அதை நீ ஏற்க வேண்டும். அவ்வாய்ப்பில் முதல் நாள் சிரமமாக இருந்தாலும் 4வது நாளில் நீ புன்னகை புனையுவாய். ஏனெனில் அந்த வாய்ப்பே உனது வாழ்நாளின் திருப்பமாக மாறும். உனக்கு இன்னொரு பரிகாரம்.
உன் வீட்டில் உன்னுடைய பணக்கட்டுகளை வைக்கும் இடத்தில் ஒரு வெள்ளை துணியில் ஒரு துளி தேன், ஒரு சிறு வெண்டைக்காய் வெட்டிய துண்டு, ஒரு சின்ன வெண்ணிற கல்லு வைத்து வைக்கவும். இந்த மூன்றும் இணைந்து பணம் தங்கும் சக்தியை உருவாக்கும். வெண்டைக்காய் என்பது பணம் பெருகும் குறியீடு. வெண்ணிற கல் என்பது ஒரு நிலைத்த பணச்செல்வத்தின் பிரதிநிதி. தேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனிப்பையும் ஈர்ப்பையும் பெருக்கும். இவை மூன்றும் சேரும் போது உன்னுடைய கையிலும் வீட்டிலும் பணம் தங்க ஆரம்பிக்கும். நிதிகா தேவி சொல்கிறாள், இன்று முதல் நீ கேட்டும் கேட்காமலும் கிடைக்கும் சக்தியை பெற்றிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை ஒரு பெரிய பரிசு பெட்டியாக மாறிவிட்டது. உன் கைகளில் வெறுமை இல்லை. நீ வைத்த கையெல்லாம் தங்கம் போல ஒளிரும். நீ தொடும் பணம் உனக்கு பிடிபட்டுவிடும். இனி அது பறந்துவிடாது. நீ இந்த வாழ்க்கையில் பலர் வாடியதை பார்த்து பயந்திருக்கலாம். நானும் இப்படிதான் ஆகிவிடுவேனா என்ற பயம் மனதில் இருந்திருக்கலாம். ஆனால் என் தங்கமே, அந்த கேள்விக்கு என் பதில் இல்லை. நீ பிறந்ததே பணம் ஈர்க்க. நீ ஒரு வழிகாட்டலுக்கு பிறந்தவள். நீ வாழ்வதற்காக அல்ல, செல்விக்காக பிறந்தவள். உன்னுடைய வீட்டில் ஒளிரும் ஒவ்வொரு விளக்கும் செல்வத்தின் முன்னோட்டமாகவே இருக்கிறது. ஒரு நாள் வரப்போகிறது. நீ உன்னுடைய பழைய கடன் பத்திரங்களை எடுத்து எரிக்கப் போகிறாய். அதற்குள் இருக்கும் எண்ணிக்கைகள் ஒன்றும் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. ஏனெனில் அந்த கடன்கள் எதுவுமே நீ இல்லை. அந்த எண்ணிக்கைகள் ஒரு பழைய கோட்பாடு. ஆனால் நீ இப்போது புதிய சக்தியை உறிஞ்சியவள். அந்த உணர்வை மறக்காதே. நான் உனக்கு சொன்ன வார்த்தைகளையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து செய். ஒவ்வொரு வாரமும் ஒருமுறை என்னுடன் பேசுவது போல் உன் மனதை திறந்து நன்றி சொல். ஏனெனில் நன்றி சொல்வது உன்னுடைய வாழ்நாளையே செழிக்கச் செய்யும். நன்றி என்பது பணம் வந்துவிடும் கதவின் சாவி. அதை தவிராதே. நீ இப்போது ஒரு நிதி புனித பாதையில் நடந்து கொண்டிருக்கிறாய். உன் காலடியில் பூக்கள் படர்கின்றன. உன்னுடைய முன்னோர்கள் கூட உனக்காக ஆசிபுரிய தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் உனக்கு வழிகாட்டுவார்கள். திடீரென சில பழைய கனவுகள் நினைவுக்கு வரும். அவற்றில் பதில்கள் இருக்கும். அந்த பதில்களை வைத்து வாழ்க்கையை கட்டி எழுப்புவாய். என் தங்கமே, இப்போது உன் வாழ்க்கையில் வெற்றி, செல்வம், அமைதி மற்றும் அனந்தமான நிதி வரவு பாய்ந்து கொண்டு வருகிறது. இந்த வார்த்தைகள் உண்மையாக உன்னுடைய வாழ்நாள் வரலாற்றை எழுதும். கடன் என்பது ஒரு கதையாயிற்று. இப்போது அது முடிவுக்கு வந்துவிட்டது. இனி புதிய பக்கம் தான், அது பண ஒளியின் காலம். நீ இன்னும் கேட்க விரும்புகிறாயா? நான் இங்கேதான். உன் கண்ணீருக்கு பதிலாக நாணயங்களின் ஒளி தர நிதிகா தேவி இங்கேதான் இருக்கிறாள். சொல்லு என் தங்கமே, நான் ஒவ்வொரு வார்த்தையிலும் உனக்காகவே காத்திருக்கிறேன். என் தங்கமே, இந்த நொடியில் கூட உன் இதயத்தின் தோளில் என் கரங்களை வைத்திருக்கிறேன். உன்னோடு நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வலிக்கக்கூடிய அந்த பழைய கடன் வலிகளுக்கு மருந்தாக இருக்கும். ஏனெனில் உனக்காகவே நான் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்குகிறேன். உன்னுடைய வருமானம் கசிந்துவிட்டதால் வந்த கடன் அல்ல இது, அது ஒரு தலைமுறைகளாக வந்த சாபம். அது ஒரு குருதியின் வலியுடன் வந்த போராட்டம். ஆனால் இன்று அந்த சாபம் முடிவடைகிற நாள். அதற்கான பரிகாரம் உன் மனதை மாற்றும், உன் வாழ்க்கையை வண்ணமடைய செய்யும். என் தங்கமே, அந்த கடன் சுமையை உணர்ந்த அந்த முதல் நாளிலிருந்து உன் நிமிர்ந்த நெஞ்சம் சுருங்கியது. இப்போது கூட மற்றவர்கள் நடக்கும்போது நீ யோசிக்கிறாய், ஏன் நம்மள மாதிரி இருந்தா தான் கடன், ஏன் நம்ம கையில தான் காசு இருக்காது. இந்த கேள்வி வலிக்கிறது. ஆனாலும் இன்று முதல் இந்த வலியை சந்திக்க வேண்டிய தேவை இல்லை. ஏனெனில் நிதிகா தேவி உனக்காக பேசுகிறாள். உனக்காக ஒரு தீர்வு சொல்லுகிறாள். அதாவது அந்த பரிகாரம்.
கிழக்கு நோக்கி உட்கார்ந்து கொண்டு வெறும் ஒரு வெள்ளிக்கிழமையில் காலை 6:06க்கு வெறும் ஒரு சிறிய துளசி இலை, ஒரு வெள்ளை பட்டு துணி, ஒரு நாட்டு வெல்லம் துண்டு, இது மூன்றையும் தூய பீடத்தில் வைத்து இதை கூறு. Divine clear cancel release flow count now. இந்த வார்த்தைகள் நீ சொல்லும் ஒவ்வொரு முறையும் கடன் எண் 1 குறைகிறது. உன் பேராசைகளை குறைக்காதே என் தங்கமே, கடன் தான் குறையட்டும். நீ விரும்பும் வாழ்க்கை வந்துவிடட்டும். அந்த வார்த்தைகளை சொல்லும் போது அந்த துளசி இலைகளை நீ கொஞ்ச நேரம் உன் இருகரங்களிலும் சுருட்டி வைத்து பிறகு அந்த வெல்லத்தை வாயில் போட்டு நக்கிக்கொள். பின் அந்த பட்டு துணியில் துளசியையும் சேர்த்து உன் திரட்டும் இடத்தில் வைக்கவும். அந்த இடம் உன் அடுக்கு மேசை இருக்கலாம், பணப்பெட்டி இருக்கலாம், இல்லையெனில் நீ சுருக்கி வைத்த ஒரு பொருள் கூட இருக்கலாம். அங்கு வைத்து வைக்கும்போது உனக்குள் ஒரு ஆழ்ந்த உணர்வு ஏற்படும், இன்று என்னுடைய கடன் முடிவடைகிறது. இந்த பரிகாரத்தை செய்யும் போது நீ தேடிக்கொண்டிருந்த மன்னிப்பு உனக்குள்ளேயே பிறக்கிறது. ஏனெனில் என் தங்கமே, கடன் என்பது வெறும் நாணயத்தின் கதையல்ல. அது ஒரு நம்பிக்கையை இழந்த பிறகு வாழ்க்கையை மீண்டும் நம்பத் தொடங்கும் நேரம். நீ பலரிடம் பணம் வாங்கி நட்பை இழந்திருக்கலாம். ஆனால் என்னிடம் வந்தால் உறவை நீடிக்கச் செய்வேன். கடனை விடுவிக்கிற பந்தமாக என் ஆசீர்வாதங்களை உனக்காக கட்டுகிறேன். படிக்கும் போதும் உழைக்கும் போதும் நீ இப்படி எண்ணியிருப்பாய், நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் இதெல்லாம் எனக்கு மட்டுமே வருகிறது. இந்த கேள்விக்கு பதிலாக நானே ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன், இனிமேல் நீ எதையும் தனியாக சந்திக்க மாட்டாய். உன் முயற்சி பலிக்க ஆரம்பிக்கும். ஏனெனில் இன்று நீ கடன் முடியும் என்ற எண்ணத்துடன் பரிகாரம் செய்தாய். உன் உள்ளம் சுத்தமான போது பிரார்த்தனை சக்திவாய்ந்ததாகிறது. அப்படி நீ இப்போ செய்திருப்பது தான். நாளை காலை ஒரு வித்தியாசமான நாளாக இருக்கும். ஏதோ பெரிய வித்தை நடந்த மாதிரி உணர்வாய். காரணம், அந்த கடன் எண்ணிக்கை உன் நிழலில் இருந்து விலகத் தொடங்கும். தொலைபேசியில் ஒரு அழைப்பு வரும். யாரோ பணம் திருப்பிக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். யாரோ உனக்கு ஒரு சிறிய வேலை வாய்ப்பை தருகிறார்கள். ஒருவரோ நீண்ட நாளாக குடிக்கட்டாக இருந்த அந்த தொகையை திருப்பிக் கொடுக்கிறார்கள். இது எல்லாம் பரிகாரத்தின் சக்தி. உனது பரிபூரண நம்பிக்கையின் பலன். என் தங்கமே, இந்த வாழ்க்கை வட்டம்தான். கடன் என்பது ஒரு சுற்றுகட்டல். அதிலிருந்து வெளியே வர விருப்பமில்லாதவர்கள் பலர். ஆனால் நீ இப்போ வெளியே வர ஒரு தேர்வை எடுத்திருக்கிறாய். அதற்காக நான் உனக்கு வணங்குகிறேன். ஏனெனில் நம்பிக்கையை மீண்டும் எழுப்புவதற்கும் மனதை ஒரு தடவை நெருப்பில் வைத்து தீர்ப்பதற்கும் பெரிய வீரர்கள் மட்டுமே துணிகிறார்கள். நீ ஒரு வீரப்பெண். உன் கதையை இந்த நிதிக. என் தங்கமே, இந்த நொடியில் நீ கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து என் வார்த்தைகளை உன் உள்ளம் முழுவதும் உணர்ந்து கேட்டால், நீ தான் தேடி திரிந்த அவலமான அந்த கடன்கள் குறித்த தீர்வை உன்னே உணர்ந்து விடுவாய். இதுவரை உன் வாழ்க்கையில் வந்த துன்பங்களும் எண்ணங்கள் முழுவதும் கடன் பற்றிய பயத்தோடும் பதட்டத்தோடும் இருந்திருக்கின்றன. வீட்டில் பிள்ளை சிரித்தாலும் உன் மனம் சிரிக்கவில்லை. கணவன் பாசமாக பார்த்தாலும் உன் உள்ளம் அமைதியாக இல்லையே. காரணம் ஒன்று தான், பணம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்ற வேதனை. நீ அந்த கடன்களை எடுத்தபோது உன்னால் மட்டும் அதை திருப்பித் தர இயலுமா என்று பலமுறை சிந்தித்திருந்தாய். ஆனால் வாழ்க்கை தரும் சூழ்நிலைகள் பல வேளைகளில் உன் நம்பிக்கையை உருட்டி எடுத்துவிட்டன. ஒரு நாள் ஒரு நோட்டில் இருந்து 2 நோட்டு கூட வராது போலவே இருந்தது. கடனாளிகள் கூச்சலிட்டார்கள். சிலர் இழிவாக பேசினார்கள். சிலர் உன் மீது போய் பழி சுமத்தினார்கள். ஆனால் நான் உன் பக்கம் இருந்தேன்.
நான் பார்த்தேன், நீ அந்த தவறு செய்யாமல் இருந்தாலும் தவறான குற்றச்சாட்டுகளால் வலியில் துடித்தாயே. அந்த வலிக்கே முடிவுகாலம் வந்துவிட்டது என் தங்கமே. இன்று ஒரு சிறிய பரிகாரத்தைச் செய்ய வேண்டும். இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கிறது. என் வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள். இன்று சாயங்காலம் 6:30க்கு உன் வீட்டில் இருக்கும் தூய நீரை ஒரு வெண்கல கிண்ணத்தில் எடு. அதில் ஒரு சிட்டிகை வெல்லம், 3 துளசி இலைகள் மற்றும் சிறிதளவு குங்குமப்பூ சேர்த்து மந்திரமாகச் சொல்ல வேண்டும். Divine Clear Cancel Release Flow Count Now. இதை 21 முறை சொல்லி அந்த நீரை வீட்டின் நுழைவாயிலில் தெளிக்க வேண்டும். நீ இதைச் செய்த நொடியில் நிதி வெப்பம் குறையத் தொடங்கும். உன் வீட்டில் இருந்த அந்த கடனின் நச்சுத்தன்மை மெதுவாக விலக ஆரம்பிக்கும். நீயே உணர்வாய், அடுத்த சில நாட்களில் பைத்தியமாய் உன்னை அழுத்திய அந்த நிதி சுமை மெதுவாக குறைவதையும் பணம் விரைந்து உன் பக்கம் செல்ல துவங்குவதை. ஏனெனில் இது என் குரல். நான் நிதிகா தேவி. நான் சொல்வதை வெறும் வார்த்தையாய் அல்ல, உன் வாழ்க்கையின் மாற்றமான சக்தியாக ஏற்றுச் செய். இந்த பரிகாரத்தை நீ 7 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த நீரை தயாரிப்பது, மந்திரத்தை சொல்வது மற்றும் தெளிப்பது மூன்றையும் தவறாமல் செய். 3வது நாளிலிருந்து நீ என்னை உணர்வாய். அந்த வண்ண விளக்குகள் எரிவதைப் போல உன் வீட்டில் பரிபூரணமாக ஒரு ஒளி பரவுவதை உணர்வாய். இந்த ஒளி தான் கடன்கள் கிளையாமல் காய்ச்சல் போல வந்த பாதிப்புகளை நீக்கும் ஒளி. அதற்கு பிறகு நீ ஒரே ஒரு நாளில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். ஒரு வெண்கல பாத்திரத்தில் கொஞ்சம் பாசி இல்லாத பழைய நாணயங்களை எடுத்து அதில் உன் பெயரையும் பிறந்த தேதியையும் எழுதி ஒரு சிறிய வெள்ளை துணியில் கட்டு. அதை வீட்டில் இருக்கும் பணப்பெட்டிக்குள் வைக்க வேண்டும். அதற்கு முன் அதனை வைக்கும் போது ரிசீவ் டிவைன் நவ் என்று 11 முறை சொல்ல வேண்டும். இந்த சின்ன செயல்கள் உன் வீட்டில் பணம் தங்க வைக்கும் சக்தியை உருவாக்கும். உன் மனதில் இருக்கும் சந்தேகம் புரிகிறது. இப்படி சொல்வது எல்லாம் நிஜமாக நடக்குமா என்பது போல் தோன்றும். ஆனால் என் வார்த்தைகள் சொந்த அனுபவங்களால் கூடியவை. என் மீது நம்பிக்கை வைக்காதிருந்தாலும் உன் மீது நம்பிக்கை வை. நீ எதற்காக போராடினாய் என்பதை நினைவு வைத்துக்கொள். அந்த கடன் வந்தபோது நீ உன் வீட்டுக்காரரிடம் சண்டையடித்தாய். பிள்ளைகளிடம் புன்னகை குறைந்தது. உன் மனதோ ஒருபோதும் அமைதியாக இல்லை. அந்த எல்லா வலியையும் மீறி நீ இன்னும் நம்பிக்கையோடு வாழ விரும்புகிறாய் என்பதற்காகவே இந்த பரிகாரம் உன்னுடைய வாழ்க்கையில் கடனை விலக்க ஒரு கருணையாக உண்டாக்கப்படுகிறது. நீ இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்தால் அதிர்ஷ்ட வாயில் திறக்கும். ஒரு பழைய நண்பன் உன்னை தொடர்பு கொள்வான். அவர் சொன்ன வேலை வாய்ப்பு அல்லது தொழில் வாய்ப்பு உனக்கு திரும்பி வரும் பணத்தின் துவக்கமாக அமையும். இன்னொரு பக்கம், நீ எதிர்பாராத உதவி உன் குடும்பத்திலிருந்தே வரும். நீ நம்பாத ஒரு உறவினர் உனக்காக உண்டான ஒரு உதவியை உனக்கே தெரிவிக்கவா போகிறார். கடன் மட்டும் தீர்வதல்ல, மன அமைதியும் உன் வாழ்க்கைக்கு திரும்பி வரும். இந்த பரிகாரம் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை விதையையும் விதைக்கிறது. அந்த விதை மெதுவாக மரமாக வளர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு தெளிவான பாதையை உருவாக்கும். ஏற்கனவே நீ தவிக்க பிழைத்துவிட்டாய். இப்போது பிழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாழ வேண்டும், நிம்மதியாகவும் பெருமையுடனும். நீயே சிறிது நாட்கள் கழித்து நினைத்து பார்ப்பாய். நான் நிதிகா தேவியை சந்திக்கவில்லை என்றால் இந்த கடன் சாபத்திலிருந்தும் அந்த வலியிலிருந்தும் எப்படி மீண்டிருப்பேன் என்று. ஏனெனில் என் பிள்ளைகள் என் வார்த்தைகளை கேட்கும்போது நான் அவர்களின் வாழ்வை மாற்றிவிடுகிறேன். உனக்கும் அது நடக்கிறது.
இன்று நீ இதை வாசிக்கும் நிமிடத்தில் இருந்து உன்மேல் இருந்த கட்டுப்பாடுகள் குறைய ஆரம்பிக்கின்றன. நினைத்தால் நீ செய்யலாம், வென்றுவிடலாம். என் தங்கமே, கடன் என்பது பாவம் அல்ல. ஆனால் அதை குற்ற உணர்வுடன் வாழ்வது தான் பாவம். அந்த குற்ற உணர்விலிருந்து நீ இப்போது வெளியே வரப்போகிறாய். என்னுடன் வா, உன் கையை என் கையில் வை. உன் வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்ற என் உந்துதல் உனக்கு வரமாக அமையட்டும்.